கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவ ஒளி திருச்சபை சார்பில் வந்திருக்கும் யாவரையும் நான் வாழ்த்தி வருகிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் வார்த்தைக்காக ஜெபித்திருந்தாலும் ஒரு விசை 2 கோரசம் பாடி நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்லுவீங்க. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்லுவீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவர் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறைச் செடி சோர்விலி பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறைச் செடி சோர்விலி பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்லுவீங்க. உங்க ஊழியம் நானேன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்லுவீங்க. தகப்பனே, இந்த அருமையான மத்தியான நேரத்தில் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசணும், எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தணும். உம்முடைய சித்தம் இந்த மத்தியான நேரத்தில் இந்த நாளிலும் செய்யப்படும்படியாய் பரிசுத்தாவிடம் ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நாங்கள் வாசித்த வேத பகுதி, ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். இந்த நாளிலும் கூட இது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த பாடின பாட்டின் படியும் இந்த எலியாவுக்கு ஒரு தூதன் இப்படியாக அவனை வந்து தட்டி எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்க்கிற வேத பகுதி அந்த மெசேஜுக்கு
தலைப்பு சோர்வு அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் உலகத்திலும் சரி, உலகத்து வாழ்க்கையிலும் சரி, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதிகப்படியான சோர்வை எல்லா கிறிஸ்தவர்களும், அது ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த சோர்வை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு சாத்தான் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சானா. நாங்களும் கிறிஸ்தவர்களும் அடிக்கடி கான்ஃபரன்ஸ் வைக்கிறோம். அதே போல் சாத்தான் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சானா. அப்போ அந்த லீடர் சொன்னானா, என்னென்னு சொன்னால், எல்லா ஏரியா சத்துருக்களையும் கூப்பிட்டு எப்படியாவது இந்த கிறிஸ்தவர்களை நீங்கள் எப்படியாவது விலைக்குள்ள வெளுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்களாம். அப்போ ஒருவன் சொன்னானா விபச்சாரத்தில் விழுத்துவோம்னு சொல்லி. அப்போ சரின்னு சொல்லி போட்டு கட்டளை கொடுத்து விட்டாராம். அந்த சாத்தான், பெரிய சாத்தான் சொல்லி விட்டானா, ஓகே எல்லாரையும் விபச்சாரத்தில் விழுத்துக்காண்டு. அப்படி செய்த போது அந்த திட்டம் ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை. ஒரு சிலர் தான் அதில் விழுந்தார். ரெண்டாவது அது சரி வரையில் திரும்ப ஒரு கூட்டம் கூடி சொன்னார்களாம், இந்த முறை பண ஆசை, அதாவது பொருள் ஆசை, பண ஆசை, உலக செல்வ ஆசையில் விழுத்துங்க அப்படின்ட்டு. அதுலேயும் செய்து பார்த்தால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட விகிதம் தான் சக்ஸஸ் ஆச்சு. அது சரி வரையில். மூன்றாவது பெருமையில், அதாவது புகழ், ஒரு அப்படியான காரியம், அதில் அந்த மூன்றாம் முறையும் கூட்டம் கூடி சொல்லிவிட்டானா, இந்த முறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்வைஸ் கொடுக்கினான், இப்படி இதை செய்வோம், இதில் செய்வோம். அப்போ மூன்றாவது முறையாக பெருமையில் விழுத்தி பார்த்தா அதுலேயும் சக்ஸஸ் ஆகும். அப்போ சாத்தான் பார்த்தானா, இது என்னடாப்பா, இந்த கிறிஸ்தவர்களை நல்ல முழுசாக விழுத்த முடியாத, எல்லாரையும் டச் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய முடியலையே அப்படி என்ற பிறகு கடைசியாக ஒருவர் அவங்களுக்குள்ளே இருந்த ஒருவன் சொன்னானா, இவர்களை சோர்வுக்குள்ளே கொண்டு போய் இதண்டுவோம் அப்படின்னு சொல்லி. கடைசியாக பார்த்தா அதை ஒரு நடைமுறைப்படுத்தி பார்ப்போம்னு கடைசியாக தீர்மானம் எடுத்து பார்த்தா, அந்த சோர்வின் ஆவியை எல்லா இடத்துலையும் கட்டளையிட்டு சோர்வுக்குள்ளாக ஏதாவது ஒரு விதத்தில் சோர பண்ணுவார். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சோதனையை கொடுத்து, காரியத்தை கொடுத்து சோர பண்ணுவோம். அதில் அவங்களுக்கு 100% வெற்றி கிடைச்சுதான். அதே போல தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த எலியாவுடைய வாழ்க்கையில். எலியா பாடுள்ள இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தாலும் கூட அந்த ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் சூரச்செடியிலே படுத்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். எலியாவுக்கே சோர்வு வருமானால் நீங்கள் நானும் மாத்திரம் யோசிச்சு பாருங்க. நானும் சாதாரண எங்கோ நிற்கிறோம். ஆனபடியினால இந்த எலியாவை குறித்து நாங்கள் பார்ப்போம், சோர்வை குறித்து பார்ப்போம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாத்தான் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம். நான் நேற்று கூட யூடியூப்பை தடி கொண்டு போன போது ஒரு காரியம் பார்த்தேன். அதில் ஹிரோஷிமா நாகசானியில் போடப்பட்ட அணுகுண்டுங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ காலம் அந்த கதிர்வீச்சு இருந்துச்சு, எவ்வளோ காரியங்கள் செய்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் 2ஆம் உலகப் போரில் கண்டுபிடிக்கப்பட்ட AK-47 அந்த ரைஃபிளுக்கு பதிலாக இதுவரைக்கும் ரைஃபிள் இல்லையா. நேற்று நான் பார்த்தேன். அப்படியாக நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அதான் நாங்கள் பார்க்குறோம் பெரிய பெரிய காரியங்கள், விபச்சாரங்கள், அல்லாட்டி பொருளாசைகள், அல்லாட்டி இப்படியான பெரிய பெரிய காரியங்களை பார்க்குறோம். ஆனால் அது கிறிஸ்தவர்களை டச் பண்ணுறதை காட்டல. அது என்ன, ஒரு சிலர்கள்லாம் அதுக்குள்ள எம்பிடுவார்கள். ஆனால் எல்லாரும் எம்பிடக்கூடிய எலியாவை கூட கொண்டு போய் சூரச்செடியில் கொண்டு போய் உட்கார பண்ணின காரியம் சோர்ந்து போய் அவன் எல்லாம் போதும் என்று பார்க்குறோம். ஆகவே இந்த எலியாவை குறித்து கொஞ்சமாக நாங்கள் பார்த்து நாங்கள் கடந்து செல்வோம். இந்த எலியா யார் அப்படின்னு பார்ப்போம். முதலாவது அந்த எலியாவை குறித்து சாதாரணமாக குழந்தை பிள்ளைங்க சொல்லும், இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளை சொல்லும், எலியா ஒரு வல்லமையான மகா பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவன். இந்த பைபிளில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு கதாநாயகன், தீர்க்கதரிசிகளில் ஒரு பெரிய ஒருவன். ஏன்னா நான் இஸ்ரேலுக்கு போகல,
இஸ்ரேலில் ஒரு பெரிய இது ஒன்று இருக்கேன், பெரிய ஒரு சங்கிலியன் சிலை மாதிரியாண்ணா பார்த்துனீங்க? ஓ, அப்படி நான் என்ன அந்த வீடியோக்களை பார்த்துருக்கேன். பெரிய ஒரு சங்கிலியன் சிலை மாதிரி அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அது மாதிரி பெரிய உயரமாக எலியாவுடைய சிலை இருக்குது. அவ்வளவு தூரத்துக்கு எலியா பெரியார். ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, முதலாவது நான் தீர்க்கதரிசின்னு சொன்னேன், மகா பெரிய தீர்க்கதரிசி. பாருங்க அவன் எப்படி சொல்றான், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய, பாருங்க, என் வாக்கின் படியே பனியும் மழையும் பெய்யாது. அந்த அளவு துல்லியமா இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி நீங்கள் டிவி எடுத்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவங்க போட்டு 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 நாத்த பண்ணுறாங்க. போன வருஷம் இந்த வருஷம் அவர் வருவார்ன்றாங்க, இது நடக்குமாட்டாங்க, அது நடக்குமாட்டாங்க. அதுக்கு தலைகீழாக மாறி இந்த கொரோனாவுக்கு எல்லாம் போட்டு அந்த வருஷம் சூப்பராக இருக்கும், மிகவும் சூப்பரான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வருஷம் தான் கொரோனா வந்துச்சு. சோதரர் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நான் வரையில்லை. நான் சொல்கிற கர்த்தர் அவை முதலாவது கர்த்தருடைய துல்லியமாக சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி எலியா. எலிசா பிடிக்கப்பட்ட ஆட்கள் அரண்மனையில் பள்ளி அறையில் ராஜா மனுஷியோட பேசுகிற அந்த ரங்கத்தை துல்லியமாக சொல்லுகிற தீர்க்கதரிசி. அந்த அளவுக்கு தேவனால் பயன்படுத்த அவங்க தான் தீர்க்கதரிசிகள். எல்லாரையும் தீர்க்கதரிசியாக நீங்கள் பார்க்க வேண்டாம். எனக்கு தீர்க்கதரிசிகள் இது இல்லை, எனக்கு இந்த புத்தகமே தீர்க்க தரிசன புத்தகம் தான். எனக்கு தீர்க்க தரிசனத்தில் ரொம்ப விருப்பம் இருக்குது. தீர்க்கதரிசனம் எனக்கும் கிடைக்கணும் மட்டும் நல்ல காரியம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற தீர்க்க தரிசனம் ஃபஸ்ட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசியை குறித்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலியா எப்படிப்பட்டவன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் வந்தபோது அந்த மலைக்கு கீழே நிற்கவே நாங்கள் பேசவும் விரும்பலை, நாங்கள் இதுக்கு கிட்ட நிற்கவும் விரும்பலை. மோசே நீயே போப்பா மேலே என்றாங்க. அந்த அளவுக்கு தான். அப்போ எலியா எப்படி சொல்றான், கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறவன் என்று சொல்லுறான். அந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பால நிற்கக்கூடிய கிருபை பெற்றவன். அந்த அளவுக்கான ஒரு ஒரு எவ்வளோ டேலண்ட் என்று யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க தான். ஸ்தோத்திரம். அப்போ சிலருக்கு சில கர்த்தருடைய கிருபை பயங்கரமாக இருக்குது அந்த மாதிரி. அப்போ இப்படிப்பட்ட ஒன்றான் எலியா பார்க்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக பார்த்து கொண்டு போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது 1 ராஜாக்கள் 17:6 வாசிச்சு பாருங்க. 17:6. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமே. இதில் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், கர்த்தர் இப்படியாக பஞ்சம் வருதுன்னு சொல்லுகிறார். அப்போ சொல்லிட்டு ஆகாப்புக்கு சொல்லிட்டு கீலேயாத்துக்குள்ளே போய் நீ ஒழிச்சிருன்னு சொல்லி நீங்கள் வாய்ச்சிங்கன்னு எங்களுக்கு டைம் காணாது. இது நாங்கள் எலியாவை குறித்து நாங்கள் சுருக்கமாக அதை சரியாக படமாக பார்த்தா தான் எங்களை நாங்களே நிதானிக்கிறோம். இது அதுக்கு தான். அப்போ பார்க்குறோம்னு சொன்னால் எலியாவுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், நீ 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 போய் கீலேயாத்துல ஒழிச்சிரு, உனக்கு சாப்பாடு கிடைக்கும். 6 சாப்பாடு பேக்கரி கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு சொன்னால் காக்கா நம்ப மாட்டீங்க. எங்களோட வீட்டு பக்கத்து வீடு அம்மம்மா வீடு. அப்போ நான் எங்களோட வீட்டுக்கும் அம்மம்மா வீட்டுக்கும் நடுவில் சுவரோ வேலியோ இல்லை, எங்களுக்கு இல்லை.
எங்களோட அம்மா வீடு இது கடைசி தங்கச்சி வீடு. இங்கே வந்தவா அவங்களுக்கு தெரியும், ஆண்டி சுவிஸ்லேருந்து அவட வீடு. அப்போ எங்களுக்கு நான் பிறந்தது அம்மா வீட்டில், அதான் அந்த வீட்டில். அப்போ எங்களோட வீடு கட்டி கொண்டிருக்காரு இருக்கணும். அப்போ நான் படுக்கிறதும் சாப்பிட்றதும் எனக்கு ஓப்பன் விசா 2 இடத்துலையும் தான். இங்கே நல்ல சாப்பாடுன்ட்டா இது எடுத்துக்கொண்டு அங்கே போய் அம்மாட்ட இருக்கிற நல்ல சாப்பாடை சேர்த்து வளர்ந்தேன். ஆனால் நான் பெரிய ஆக்களாக வளரல, அது என்னென்னு தெரியல. இப்போ ஜாக்கோப்பு மாதிரி ஜூஜின் பிரதர் மாதிரி ஹைட்டாக ஒரு பெட்டாக ஏதோ வரல இல்லை. ஆனால் நானும் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டேன். இந்த 2 பக்கம் பொறுக்கி சாப்பிட்டு சான்ஸ் இல்லை. இதே நான் சொல்கிறேன்டா, நான் உண்மையாக சொல்கிறேன். நான் அப்போ 5 வயசு 6 வயசு 7 வயசு படிக்கிறேன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. இப்படி கோப்பையில் போட்டு இப்படி தான் கொண்டு போவேன். ஏனென்றா காக்கா, அண்டங்காக்கா, வடமராட்சியில் அண்டங்காக்கா நிறைய பறிச்சிட்டு போடும், கீறப்பட்டு கொண்டு போயிடும். யாக்கோப்பு பிரதருக்கு தெரியும். ஏண்டா அவர் அந்திரான் சந்தை பகுதியில் இருக்கும். அவர் பயங்கர இல்லையா, சாப்பாட்டு ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டை கொண்டு போயிடலாம். இப்படி கொத்தி பறிக்கிற அண்டங்காக்கா எலியாவுக்கு அப்பமும் இதுவும் கொண்டு வந்து கொடுக்குது. நான் வாசிக்க வேணும், எங்களுக்கு டைம் காணா. இது அது இல்லை மெசேஜ். யோசிச்சு பாருங்க. இப்போ இதில் என்ன பாருங்க, இதுதான் உண்மை. இது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவம். நான் யோசிச்சேன், இதை வாசிக்கும் போது யோசிச்சேன், அடையப்பா எந்த வீட்டிலேருந்து அம்மம்மாவோட கிலோமீட்டர் இல்லை ஐயா, சிவர் இல்லாத வீடுகள் 2க்கும். இந்த ஒரு சிவர் அடுத்த வீட்டுக்கு இது அப்படி கொண்டு போக முடியாது. ஆனால் தேவன் அந்த காக்காக்கு சொல்றார், என் ஆளுக்கு கொண்டு சாப்பாடு விடணும், பானம் இதுவும் கொண்டு வந்து கொடுக்குது. ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு கிருபை பெற்றவன் தான் இந்த எலியா. அந்த அளவுக்கு கிருபை பெற்றவன். யோசிச்சு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது சாரிபாத் விதவை மூலம். இப்போ ஆற்றில் தண்ணி வற்றி போச்சு. அவர் சொல்ற 9ஆம் வசனம் வாசிங்க கொஞ்சம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். சரி, இப்போ அவர் சொல்றார், ஆண்டவர் சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை இருக்கிறாள், அவளுக்கு நான் ஒன்று சாப்பாடு கொடுக்க கட்டளையிட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாரிபாத் ஊரை பற்றி பாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அது வேண்டாம். உங்கள் ஊரை எடுங்க. உங்கள் ஊரில் எவ்வளவு பெரிய கொளுத்த பணக்காரர் இருப்பாங்க. எங்கள்கிட்ட ஊரில் யாக்கோப்பு பிரதர் எங்கள்கிட்ட ஊர் தான். தாமோதரம் பிள்ளை என்ன பின்னுக்கு இப்போ எங்கள்கிட்ட கண்டிக்க பார்க்கலே கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் எங்களை விட உங்களுக்கு யாக்கோப்பு பிரதர் தெரியும். நான் இதில் போய் சொல்லலாம். தாமோதரம் பிள்ளை எப்படி இயக்கமெல்லாம் வந்து அதை பயங்கரமாக கொள்ள போனது. அவங்க வெட்ட அவங்க தாட்டு தான் உள்ளுக்கு வைக்கிறவங்க. பயங்கரமாக தெரியும் அந்த கொள்ள இருக்க போயிடுச்சு. அப்படி பயங்கரம். அவங்க முந்திரிய தோட்டத்துக்காக அப்படி எவ்வளவு பெரிய பணக்காரர் இருக்க ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவர் என்ன சொல்றார், ஒரு ஏழை விதவையிட்ட. அந்த விதவை விதவைன்ற கதை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு சாப்பிட்டு நாளை சாப்பிட்றான். அங்கே போனால் பெரிய படமே ஓடும். அப்படி கதை. இந்த ஆள் போய் தண்ணி கேட்குது, தண்ணி கொடுக்க போக எனக்கு ஒரு மாவில் ஃபஸ்ட் அடை முதல் அப்பத்தை சுட்டு கொண்டு வான்னு சொல்லி. அப்போ அவள் சொல்கிறாள் ஐயோப்பா, எங்கள் அம்மா சொல்லுவா, பாவியை பிடிச்சி தான் பறப்பாமன்ட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாள். அந்த மாதிரி தான் அந்த விதவை சொல்கிறாள், என்னப்பா நானே காலையில் செத்து போகலாமன்னு இருக்கிறேன், நீ இந்த நேரத்தில் அப்பம் கேட்குற அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார், நான் உன்னை அந்த விதவை மூலம் போஷிப்பேன். அந்த சாரிபாத் ஊரில் எவ்வளவோ நான் சொன்ன மாதிரி தாமோதரம் உள்ள மாதிரி நிறைய கோடீஸ்வரர் இருந்திருப்பான். அந்த கோடீஸ்வரனுடைய தேவன் தன் பிள்ளையை அனுப்பல, இந்த எலியாவை அனுப்பல. நாளைக்கு சாப்பிட்றேன்னு விளிம்பில் இருக்கிற விதவேட்ட போப்பா, நான் சாப்பாடு கொடுக்குறேன். உன்னை அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் எலியாவுக்கு சாப்பாடு கிடைக்குது. யார் சாப்பாடு கொடுக்கறது?
நாளைக்கு சாக போகணுன்னு சொன்ன அந்த விதவை மூலமாக அவளும் சாப்பிட்டு, அவளுடைய குடும்பமும் சாப்பிட்டு, இந்த பிள்ளையும் சாப்பிட்டு, இந்த எலியாவும் சாப்பிடுகிறார். இந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆள்தான் இந்த எலியா. இல்லை கர்த்தர் செய்கிறார். அதான் இது ஏன் நாங்கன்னா இதில் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அங்கே படிச்சுட்டு பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்குன்னு பார்ப்போம். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஆமென். வாசிங்க. ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, இப்போ அடுத்த காரியம் இந்த எலியா கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆகாப் யேசபேல் ஆக்கள் இந்த பாகாலுக்கு இடம் கொடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சோரம் போக பண்ணிட்டாங்க. இவங்க 2 நினைவோட குந்தி குந்தி நடக்கிறாங்க. 2 பக்கத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி நடக்க வலிக்கிட்டாங்க. உலகமும் இருக்கு, இதுவும் இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் எலியா பார்த்தா இது சரிப்பட்டு வராது. அது மட்டுமில்லை, இசபேல் ஆவி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமானது என்று சொல்லி பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் கொலை பண்ணி போட்டார்கள் என்று பார்க்குறோம், கொன்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த எலியா மட்டும்தான் ஒளிச்சு இப்படி இருக்கிறது போல இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் இந்த எலியா வந்து தனிய ஒருவனாக வந்து இப்படியாக ஒரு சவால் விடுகிறான். உங்களுக்கு தெரியும், அது முழுக்க படிக்க டைம் காணாது. அப்போ சவால் விடுகிறான் அப்படின்னு சொன்னால், நாங்கள் நிரூபிப்போம் யார் தெய்வம், நீ பாகாலா இந்த இஸ்ரவேலின் கர்த்தரா, யார் தெய்வம். அப்போ அதுக்குத்தான் இந்த இடத்துல வந்து ஜனங்கள் கிட்ட இந்த எலியா சொல்லுகிறான், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், நீங்கள் அது தெய்வம் பண்ண அதோட போங்க, கர்த்தர் தெய்வம் பண்ண இங்கால வாங்க. அப்போ இந்த நேரத்தில் அந்த ஒரு பரீட்சை எப்படி வைக்கிறான்னு சொன்னால், அந்த 400 பாகா தீர்க்கதரிசிகளை ஆகாபிட்ட சொல்லி ஒரு இடத்துல கூட்டி கொண்டு வந்து 2 பேரும், அதாவது அவர்களும் எலியாவும் ஒரு காளை எடுத்து அதை, அதாவது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பட்சிக்கும்படியாக அதை தகன பலியாக கொடுக்கும்படியாக. இதை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, பல இடத்துல கேட்டிருப்பீங்க. நாங்கள் என்ன வாசிக்க டைம் காணாது. அப்போ கொண்டு வந்தால் முதலாவது அவர்கள் 400 பேர் இருந்தபடியால் பாகால் தீர்க்கதரிசிகளிடத்தில் எலியா ஒப்பு கொடுக்குறார், நீங்கள் முதல்ல அந்த பலியை செலுத்துங்க அப்படின்னு. அவர்கள் அதை சந்தாக வெட்டி அந்த பலியிடத்தில் வைத்து அப்படியாக பாகாலை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எந்த மறு உத்தரவும் கொடுக்கப்படவில்லை, அக்கினி பட்சிக்கவில்லை, அந்த பலி ஏறெடுக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் இவன் எவ்வளவோ எலியா எவ்வளோ பகுடி பண்ணுகிறார், அவன் நித்திரியாக இருப்பான், பிரியாணம் போயிருப்பான், அவன் தெய்வமாமே அப்படி இப்படியான்னு சொல்லி பல காரியங்களை செய்கிறார். ஆனால் அந்த நேரத்திலும் எந்த பலனும் இல்லை. ஆனால் அதன் பின்பதாக அந்திப்பலி வந்த போது அங்கே பாருங்க, எலியா 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் எனும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களினாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கிறதற்கான இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடக்கி, ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான்.
பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகள் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். ஆமென். காணும் என்றால் எல்லாம் பாசிட்டு டைம் காணால். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவன் முதலாவது அந்த பலிபீடத்தை செப்பனிட்டான்னு பார்க்கிறோம். அதுக்கு அந்தபடி அந்த காளையை சந்து சந்தாக வெட்டி அதை அந்த பலிபீடத்தில் வைத்து, அது மட்டுமில்லை அந்த பலிபீடத்தை சுற்றி அப்படியாக தண்ணி ஊற்றுறான். அதாவது வாய்க்கால் வெட்டி அந்த வாய்க்காலை தண்ணியால் நிரப்புறான். நிரப்பி அந்த விறகுகளை அடுக்கி அதன் பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், 37வது நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லி அப்படியாக அந்த பாருங்க 36 அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அழகாக சொல்லுகிறான். நீர் இந்த இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இதை உம்முடைய விருப்பத்தின்படி நான் செய்தேன் என்றும் அதை விளங்க பண்ணும் என்று சொல்லி பாருங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாம் இதை கண்ட போது ஓங்கு பெற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பாருங்கள், ஆகவே இந்த ஜனங்களை மறுபடியும் கர்த்தரிடத்திலே தனி ஒரு மனுஷனாக தேவனிடத்தில் இருந்து அக்கினியை, வானத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியை இறக்கி அப்படியாக அந்த 400 பாகால் தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்டு இந்த அளவுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனிடத்திலே நடத்தின ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எலியா காணப்படுகிறார். ஆனால் இந்த எலியா கூட இவ்வளவு காரியத்தை செய்த எலியா, இவ்வளவு விசேஷமான ஒரு மனுஷனாக காணப்படுகிற இந்த எலியா, ஆனால் அந்த எலியாவுடைய வாழ்க்கையில தான் அடுத்த பகுதியில் நாங்கள் பார்க்கும்போது அங்கே சூரச்செடி கீழே போய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, 19:2 வாசிச்சு பாருங்க. அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். ஆமென். பார்த்தீங்களா, அங்கே யெசபேல் சொன்ன ஒரே ஒரு அந்த வார்த்தையின் நிமித்தம் அவன் அப்படியாக சோர்ந்து போனவனாக அங்கே போயிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்ட சோர்வுக்குள்ளாக அவன் போனான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 4வது வசனத்தை வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூடை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு பாருங்க, அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, நான் மரிச்சால் நலமாயிருக்கிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிற அளவுக்கு இவனுடைய சோர்வு இவனை ஆட்கொண்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக ஆட்கொண்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அதுக்கு பிறகுதான் அவர் அந்த சூரிய செடிகள் படுத்திருக்கும் போது அங்கே தேவதூதன் வந்து அங்கே தட்டி எழுப்புகிறத நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் நாங்கள் வாசித்தோம். ஒரு சூரிய செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஆகவே அங்கே பாருங்கள், அப்படியாக அங்கே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியாக வந்து அந்த சோர்ந்து போன எலியாவை தேவன் அந்த மீண்டுமாக விட்ட பாடில்லை. ஏனென்றால்
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேவதூதன் வந்து அவனை எழுப்பி பாருங்கள். 6வது வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பி படுத்து கொண்டான். ஆமென். பாருங்க, இப்ப ஆள் வந்து சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். தேவதூதன் எழுப்புறான். எழுப்பி பார்த்தா நல்ல தண்ணி, நல்ல அப்பம், சுடப்பட்ட அப்பம், நல்ல சுட சுட மீண்டும் அவருக்கு போசிக்கிறது கிடைக்குது. அதை வேண்டி சாப்பிட்டு அவர் திரும்பவும் அவரை படுத்து போனார். அடுத்து 7வது வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென். பாருங்க, திரும்பவும் ஆண்டவர் அந்த தேவதூதன் மூலம் அவரை போஷிக்கிறார். அது மட்டுமில்லை, அவர் சொன்ன காரியம், நீ எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பிரியமான பிள்ளைகளை, இந்த இடத்துல நாங்களும் யோசிக்க வேணும். என்னென்னு சொன்னால், நாங்களும் இப்படித்தான் சோர்ந்து போய் உட்கார பார்க்குறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில சோர்வு. நான் உங்களோட ஒரு தருடைய வாழ்க்கையை தனிப்பட்ட விதத்தில் இதில் சொல்லலை. அப்படி சொன்னால் கர்த்தர் எனக்கு அதுக்கு மேலாக செய்து போடுவார். அந்த பயம் எனக்கு இருக்கு. எங்கட வாழ்க்கையிலேயும் இந்த சூரச்செடி வந்தது. எங்கட வாழ்க்கையிலேயும் இந்த சோர்வு வந்தது. நாங்களும் எத்தனையோ காரியத்தில் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் என்ன உயிர்ப்பித்தது இந்த பகுதி தான். உங்களோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா சோர்வு இருக்கு. இந்த இசபேலின் ஆவி என்றது தனிய பொம்பளை ஊடாக வாரதில்லை, இது ஆம்பளை ஊடாகவும் வரும். என்ற வாழ்க்கையில நான் ஊழியத்தில் வந்த நாட்கள்ல இருந்து நான் எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஆண்களால எத்தனையோ பேருடைய வார்த்தையினால இதே போல நான் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சிருக்கிறேன். எனக்கு சேட்டை பிடிச்சு அடிச்சு, நீ பிழையாக பிறந்த, நீ உன்னுடைய அம்மா அப்பா உன்னை பிழையாக பெற்றவர்கள் என்றெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். இதே தேசத்தில் சந்திச்சிருக்கேன். எத்தனையோ கஷ்டங்களை, துன்பங்களை நான் கண்டிருக்கேன். ஸ்தோத்திரம். சோர்ந்து போகக்கூடிய சூரச்செடிகளை நான் என்ற வாழ்க்கையில நான் நிறையவே பார்த்திருக்கேன். உங்களோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பா இருக்கும். என்ன அதான் உங்களுக்கு நான் சொன்னேன், சாத்தான் சகல கிறிஸ்தவனை தொடுகிற ஒரே ஒரு பகுதி சோர்வு. கண்டிப்பா. இந்த எலியா எவ்வளவு பெரிய எலியா, தேவன் அதுதான் பாருங்க. எலியா பாருங்க, அவங்களால அந்திப்பலியை செலுத்த முடியல. ஆறாள் பாகால் தீர்க்கதரிசிகளால. இவன் அதுக்குள்ள தண்ணிய ஊத்தி இன்னும் கஷ்டத்தை கொடுக்குறான். ஏன்? எங்கட கர்த்தருக்கு எதுவும் லேசான காரியம். செங்கடலை பிரிக்கக்கூடியவர், ஜோர்தானை கடக்க வைக்கக்கூடியவர், எரிக்கோவை தகர்க்கக்கூடியவர். ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் எங்கட கர்த்தருக்கு சாதாரண சின்ன ஒரு காரியம். அதனால கடினப்படுத்தி காட்டுறான். கர்த்தருக்கு கடினப்படுத்தி கொடுக்குறான். ஸ்தோத்திரம். அது அந்த இடமெல்லாம் காய்ந்து போயிட்டு என்று பார்க்கிறோம். ஆனபடியினால என்னதான் காரியம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா சோர்வு இருக்கும். சோர்வு வரும். சத்துருடைய வேலையே அதுதான், உங்களை சோர பண்றதுதான். நீங்க சோர்ந்து போனா ஊழியத்திலிருந்து சோர்ந்து போவீங்க, வாழ்க்கையில இருந்து சோர்ந்து போவீங்க, ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பீங்க, சாட்சியிலிருந்து சோர்ந்து போவீங்க. உங்களை கொண்டு போய் ஒரு சோர்வில் சூரச்செடிகளை படுத்து எல்லாம் கிடைக்கும். கர்த்தர் கிருபையால திரும்ப 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 உங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து கொண்டே இருப்பார், எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம், நீ போக வேண்டியது வெகு தூரம். உனக்கு கொடுக்கப்படுகிறது எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். உங்களையுமே நீ அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்கள் எவ்வளவு பயங்கரமான ஒரு தேசத்தில் இருந்து முள்ளிவாய்க்கால் நான் ஒவ்வொரு முறை அடிக்கடி பார்ப்பேன். அது உண்மையின் தரிசனங்கள் அதுகள் இதில் அடிக்கடி பார்ப்பேன். நான் முள்ளிவாய்க்கால நிற்கல, ஆனால் முள்ளிவாய்க்கால பார்ப்பேன். ஸ்தோத்திரம். இந்த ரணில் இந்த இப்போ பிரச்சனை போய்க்கல, அதில் முள்ளிவாய்க்கால் திரும்ப போடுறான். அதை நான் வடிவா பார்ப்பேன். கர்த்தர் நீதி உள்ளவர், எல்லாம் நீதியை கொண்டு வாரேன். அது 1000 காலம் வந்தாலும் சரி,
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்தே ஆவான். சோதரம் ஒரு இனத்துக்கு செய்தது அநியாயம். ஆகவே யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து இங்க திரும்ப திரும்ப எழுப்பி எழுப்பி சாப்பாடு கொடுக்குறார், தண்ணி கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார். இந்த இடத்துல வேற எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்தோத்திரம். சமூகத்துக்கு வேற கஷ்டமா இருக்கு. தேவ காரியத்தை செய்ய கஷ்டமா இருக்கு. இசபேலின் ஆவி அப்படித்தான் செய்யும். அது உங்களோட புருஷனா இருக்கலாம், பெண் ஜாதியா இருக்கலாம், சபையில இன்னொரு சவரனா இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உண்ண உடுக்க தேவைகளை சந்தித்து விசாரித்து நடத்தி கொண்டே போறார். அது உங்களோட வாழ்க்கையில் என்னதான் வந்தாலும் நானும் நீங்கள் சோர்ந்து சூரச்செடியில் இருக்கணும் இல்லை. நீங்க பாருங்க, தேவன் எலியாவிட்ட வச்சிருந்த தரிசனம் என்ன? 1 ராஜாக்கள் 19:15-16. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் அசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மிகோலான் ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆமென். பாருங்க, சிரியா மேல் ஒரு ராஜாவை, இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை, உன் ஸ்தானத்தில் அடுத்த தீர்க்கதரிசியை, பெரிய காரியத்தை எலியா மேல தேவன் வச்சிருந்தார். உங்கள் மேலும் என் மேலும் தேவன் பெரிய காரியத்தை தான் கண்டிப்பா வச்சிருப்பார். கண்டிப்பா உங்களை மேல என்ன மேல சும்மா நாங்கள் இங்க வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு போட்டு இப்படியே கட்டைக்கு போறேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நினைக்கல. எனக்கு 15% தான், டாக்டர் சொன்னது 15% தான் சிறுநீரகம் உயிரடைஞ்சு கொண்டு வேலை செய்தன்னு சொன்னான். நான் 3 நாள் இதுக்கு போறேன். ஆனா நான் என் மனைவிக்கு சொல்லுவேன், நான் பிறந்த நெல்லியடி அந்த என்னுடைய தேசத்திலும் என் மனைவி தேசத்திலும் கண்டிப்பா போய் ஊழியம் செய்யாம நான் மறிக்க மாட்டேன். என்னுடைய வாயறிக்க ஏண்டா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நான் அங்கே இருக்கக்குள்ள எழும்பி சொல்ல மாட்டேன். நாங்கள் ஞானசானம் எடுக்கல. நான் 20 வயசுல ஆண்டவரை வியாதிக்காக ஏற்றுக்கொண்டேன். நான் என் வீடு என் ஜனம் முழுக்கலும் யாக்கோபு பிரதருக்கு தெரியும். அதுக்காக மாட்டா எங்கிட்ட லொரி தான் ஆக்களை ஏற்றிட்டு போறது. நான் தான் காசை வேண்டது. ஐயா, திருவம்பாவில் நான் தான் லீடர். நான் தான் சங்குதி கொண்டு போறான். நான் கோயில் மணிகாரனாக வரணும். என் அப்பாட அப்பா கோயில் மணியகாரன். ஒரு அம்மன் கோயிலுக்கு என் அப்பா மணியகாரன், அடுத்த மூத்த மகன், நான் மூத்த மகன். 8 பிள்ளைகள் இருக்கு. நான் மணியகாரன். இன்றைக்கு இங்கேயும் மணியகாரன் தான் நிற்கிறேன். கர்த்தர் கிருபியா கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் இதுக்காக சொல்லல, நான் இதெல்லாம் ஆண்டவன் கிருபிக்காக சொல்றேன். சோதரங்களே, நான் ஒரு நாளைக்கு 6 குளுசா எடுக்கணும். நான் ஒரு குளுசையும் எடுக்காம வந்து நிற்கிறேன். நான் போய்த்தான் சாப்பிட்டுட்டு 3-4 டீ தான் குடிச்சுதான், அவ்வளவுதான். ஏண்டா, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். என் நாட்கள் அவருடைய கையில இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு இது மேட பேச்சு இல்லை. என் எலியாவின் தேவன் தான் என்னுடைய தேவன். அவருக்கு செய்தவர் உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? கர்த்தர் மாறிட்டாரா? நெவர் நெவர் நெவர். யாரும் என்னவும் சொல்லலாம், நீங்க நம்பாதீங்க. இந்த வேதம் தெளிவா சொல்லுது. இந்த தேவன் தெளிவா சொல்லுது. இந்த உலகத்தாருக்கே நீதி கிடைச்சு கொண்டிருக்குது. இந்த ரணில் விக்ரமசிங்கா, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டான், தமிழ் பொடி அவன் பேப்பர் பார்த்துட்டு இருப்பானா, தமிழ் பொடிகள் குளறி சாவாங்களாம். சிங்கள பொடிகள், பொம்பளை பிள்ளைகள், தேசங்கள் தான் சொல்றோம். உண்மைதான் அது. ஸ்தோத்திரம். கர்த்தர் யாரையும் எல்லாரையும் நீதியில கொண்டு வந்து விட்டுறார். ஆண்டவருக்கு ஜீவனோட இன்றைக்கும் இருக்கிறார். ஆனபடியே நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் பெரிய ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். பெரிய ஒரு காரியத்தை வச்சு, அது உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது. ஏதோ நாங்கள் இங்க ஓடி வந்துட்டோம், வடிவா சுகபோமா, எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இங்க எலியாவுக்கு கூட கஷ்டம் இருந்தது. எங்கிருந்து சாப்பாடு வரும், எங்கிருந்து இது வரும். இவர் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ என்ன செய்யறோம் சொல்லுவோம். உண்மையாக நானும் எங்கிட்ட சொல்றேன், எங்களோட பெரிய ஒரு அலுமாரி இருக்கு.
அதுக்குள்ள வேண்டின டேட் போனதெல்லாம் எறிகிறோம். நேற்று கிசியா 2-3 டின் எடுத்து எறியுது. அப்பா டேட் போட்டு, அப்பா டேட் போட்டு, அப்பா டேட் போட்டு. பாருங்க, ஸ்தோத்திரம். என்ன உங்களோட வாழ்க்கை அப்படித்தான் போகுது. ஆண்டவர் சுட்டு சுட்டு தணலில் சுட்டு தார சாப்பிட்டு படுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி நான் எழுந்திருப்போம். நாங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. அதே எலியாவின் தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அந்த இசபேலின் ஆவியை நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சோர்வின் ஆவி சகலருக்கும் பொதுவானது. அது சிறு பிள்ளைகளில் இருந்து வயது போனவர்கள் வரையிலும் அது யாரையுமே அது விடாது. என்னென்னு சொன்னால் அது உங்களை சோர பண்ணி சூரச்செடியின் கீழே படுத்திருக்க பண்ணும். ஆனபடியா ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். என்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் என்ன சோர்வு இருக்கு அது உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் ஒப்பு கொடுத்த ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான இந்த நேரத்தில் கர்த்தா எலியாவின் தேவன் தகப்பனே, நாங்கள் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். In the name of Jesus, the blood of Jesus, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுவதற்காக நன்றி. நீர் பேசுகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தினால் எலியாவின் தேவன் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த சோர்வில் இருந்து வெளியே வர உதவி செய்யும். இவர்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இயேசுவின் நாமத்தினால் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் விண்ணப்பத்தை கடந்து செல்வோம். இந்த இடத்துல வியாதியோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற யாராவது இருந்தால் நீங்கள் வாங்க.